ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே நாம் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டு பொதுவாக இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னா ஃபுல்லாகிடுது. அந்த ஜிமெயில் ஃபுல்லாகிறது எப்படி நம்ம மெயில்ஸ் எல்லாம் பேக்கப் எடுத்துகிட்டு டெலீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது நம்ம பிசியில் தான் பண்ண போகிறோம். ஒரு கம்ப்யூட்டர், லேப்டாப்ஸ், மைக்ரோசாஃப்ட்டு எம்எஸ் ஆஃபீஸ் அந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி அதில் பார்த்திங்கன்னா அவுட்லுக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அவுட்லுக்கை யூஸ் பண்ணி நம்மளோட ஜிமெயிலில் இருக்க மெயில்ஸ் எல்லாம் பேக்கப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டெலீட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று மெயில்ஸு, அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ். பொதுவாக இன்றைக்கி வந்து நம்ம மெயில் எல்லாருமே மொபைலில் லிங்க் பண்ணி வச்சுருக்கனால ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் எடுத்து சீக்கிரமே நம்ம மெயில் ஃபுல்லாகிடும் ஸ்டோரேஜு. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம மெயில்ஸை பேக்கப் எடுத்துக்கலாம். ஃபோட்டோ எப்படி பேக்கப் எடுக்கிறதுன்னு கூகுள் ட்ரைவ்லேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். பண்ணிவிட்டு அது எப்படி நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஸ்பேஸ் கிளியர் பண்ணுறது பார்க்கலாம். இல்லைனா எவ்ரி டைம் நம்ம ஜிமெயில் ஸ்பேஸ் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது இல்லையா, மந்த்லி பணம் கட்டணும். அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் மெயில்ஸு, ஃபோட்டோஸ் எப்படி பேக்கப் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத இப்போ அவுட்லுக்கு யூஸ் பண்ணி செக் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே நான் எம்எஸ் ஆஃபீஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துங்க. நம்ம ஸ்டார்ட் மெனு விண்டோஸ் 11 போய்ட்டு அவுட்லுக்குன்னு டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி அவுட்லுக் ப்ரோக்ராம் வரும். இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த ஜிமெயிலில் போனீங்கன்னா என்னோடய ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் இஸ் ஃபுல், மெயில் ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ இதில் மெயில்னு பார்த்தீங்கன்னா நிறையா மெயில்ஸ் இருக்குது. ஒரு பக்கம் 15 ஜிபிக்கு கிட்டத்தட்ட 15 ஜிபிக்கு 15.71 ஜிபி வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நம்ம அந்த கூகுள் ஆப்ஸில் போனீங்கன்னா ட்ரைவ்லேயும் நான் ஃபைல்ஸ் வச்சுருக்கேன். ஃபுல்லாக ஃபோட்டோஸு, சாங்ஸு அந்த மாதிரி ஒன்று. இது தவிர மறுபடியும் கூகுள் ஆப் போனீங்கன்னா ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஸ்லேயும் நிறையா இருக்குது, கால்குலேட் ஆகி தான் வரும். ஸோ கூகுள் ஃபோட்டோஸ், கூகுள் ட்ரைவ் எல்லாமே பார்த்திங்கன்னா சேர்ந்து தான் நம்மளோட ஸ்பேஸை வந்து இந்த 15 ஜிபி ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணோம். ஸோ வாங்க எப்படி இப்போ அவுட்லுக் க்ரியேட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட்டில் போய்ட்டு அவுட்லுக்குன்னு செலக்ட் பண்ணுங்கள். நான் எப்படி எம்எஸ் ஆஃபீஸ் இன்ஸ்டால் பண்ணுறேன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அவுட்லுக் ஸோ இந்த அவுட்லுக்கில் போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஐமேப் மூலமாக கான்ஃபிகர் பண்ணுறது, இன்னொன்று வந்துட்டு பிஓபி மூலமாக கான்ஃபிகர் பண்ணுறது. ஐமேப்புக்கும் பிஓபிக்கும் என்ன வித்தியாசம் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடி இங்கே டைப் பண்ணுங்கள். உங்களோட இமெயில் ஐடி டைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுங்க. கூகுளிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே டவுன்லோட் ஆகிற மாதிரி பாஸ்வேர்டு கொடுக்கணும். உங்கள் மொபைலில் பர்மிஷன் கேட்கும். ஸோ மொபைலில் போய்ட்டு எந்த மொபைலில் மெயில் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைலில் பர்மிஷன் கேட்கும். ஸோ வந்து எஸ் இட்ஸ் மீன் கொடுத்துருங்க. கொடுத்தோன்னா இது எல்லாமே அளவு கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. அவுட்லுக்கு ஐமேப்பில் கான்ஃபிகர் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஐமேப் அப்படின்றது பாருங்கள். இது மொபைலுக்கு அவுட்லுக்கு நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா டிக் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு வேண்டாம்னு எழுதிருக்கேன். ஸோ டன் கொடுத்துருங்க. இப்போ அவுட்லுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவுட்லுக் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் என்ன ஆகும்னா உங்களோட ஒட்டுமொத்த மெயிலுமே வந்து இந்த சென்ட் அண்ட் ரிசீவில் போய்ட்டு இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சென்ட் அண்ட் ரிசீவ் ஆகிட்டு உங்களோட எல்லா மெயில்ஸுமே இங்கே வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி டவுன்லோட் ஆகும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒட்டுமொத்த மெயில்ஸும் இங்கே வந்துடும். இந்த மாதிரி வர ஆரம்பிக்குது பாருங்கள். ஸோ வந்ததுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஐமேப்பில் நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஐமேப்பில் பண்ணால் இங்கே டெலீட் பண்ணால் இங்கே செலக்ட் பண்ணி
டெலீட் பண்ணிங்கன்னா கூட அங்கேயும் டெலீட் ஆயிரும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். ஸோவில் போயிட்டு ஆல் வேறு மார்க். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் ரைட் பண்ணி டெலிட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கேயும் டெலிட் ஆகும், ஜிமெயிலையும் டெலிட் ஆகும். ஸோ நம்ம இங்கே டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்கப் ஆகி முடித்ததுக்கப்புறம் இந்த மெயில்ஸ் எல்லாம் 100% ஆகி எல்லா மெயிலும் இங்கே டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த இன்பாக்ஸ் இருக்குல்ல, இது கீழே ஒரு சப் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபைலில் போங்க, அக்கௌண்ட் செட்டிங்ஸ் போங்க, அதில் அக்கௌண்ட் செட்டிங்ஸு இங்கே போய்ட்டு டேட்டா ஃபைல்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள். இந்த டேட்டா ஃபைல்ஸில் போய்ட்டு ஆடு இங்கே போய்ட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள். மை பேக்கப் மெயில்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இன்னொரு ஃபோல்டர் வந்துடும் கீழே. இது வந்து ஐமேப்புங்கிறது டைரக்ட் ஜிமெயில்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கீழே இருக்கிறது தான் நம்ம சிஸ்டத்தில் பண்ண போகிறோம், சிஸ்டமில் ஸ்டோர் பண்ண போகிறோம். இதில் இந்த ஃபோல்டர் மேலே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ஃபோல்டர், அதில் இன்பாக்ஸ்னு கொடுத்துங்க. இன்னொன்று வந்து சென்ட் ஐட்டம்ஸ். இந்த மாதிரி என்னென்ன ஃபோல்டர் வேணுமோ செப்பரேட்டாக கூட நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு உங்களோட நேமில் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். யாருக்கு மெயில்னு செப்பரேட்டாகவே கிளிக் பண்ணி அதிலே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் Ctrl+A கொடுத்திங்கன்னா மொத்த மெயில் செலக்ட் ஆகிரும் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி மூவ் அதர் ஃபோல்டர் செலக்ட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு இந்த மை பேக்கப்னு வரும், அதில் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் நம்ம இன்பாக்ஸ் இருக்கும். செலக்ட் பண்ணி ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லா மெயில்ஸும் பேக்கப்புக்கும் வந்துடும். ஸோ இப்படி வரும்போது இங்கே இன்பாக்ஸில் மெயில் எல்லாமே நம்ம மூவ் பண்ணுறனால இங்கே இருக்காது, பேக்கப்பில் இருக்கும். பேக்கப்பில் இருக்கும்போது இங்கே நம்ம மொத்த மெயில்ஸும் இங்கேருந்து இங்கே மூவ் ஆயிரும். இது சிஸ்டமுக்கு மூவ் பண்ணுறது. இல்லை எனக்கு இப்போ என்ன பிரச்சனைனா, இங்கே மூவ் பண்ணதுக்கப்புறம் இங்கேயும் மெயில்ஸ் எல்லாமே காலி ஆகிரும். அப்போ நான் எப்படி பார்க்குறது மறுபடியும் அப்படின்னா சிஸ்டத்துக்கு வந்து தான் பார்க்க முடியும், மொபைலில் பார்க்க முடியாதே அப்படின்னு தோணலாம். இது வந்து நம்ம பேக்கப் எடுக்கிறதுக்கான மெத்தடு. ஸோ இங்கேயும் டெலிட் ஆகிரும். அப்புறம் எப்படி நம்ம மெயில்ஸ்லாம் பார்க்க முடியாது அப்படின்னா சிஸ்டத்துக்கு வந்து தான் பார்க்கணும். இது ஒரு மெத்தடு. இல்லை எனக்கு இங்கேயும் பேக்கப் இருக்கணும், இது வந்து ஐமேப்பு நம்ம பண்ண. ஸோ ஐமேப்பில் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வரும். எல்லா மெயில்ஸும் இங்கே வந்துடும். இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம மூவ் பண்ணால் இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காகவே எம்டி ஆகிரும். ஸோ நம்ம ஆஃபீஸ் எல்லாம் இப்படி தான் கான்ஃபிகர் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு எவ்ரி டைம் பர்ச்சேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக இதுதான் மெத்தடு. இல்லை எனக்கு அவுட்லுக்லேயும் மெயில்ஸ் இருக்கணும், ஜிமெயிலையும் மெயில்ஸ் இருக்கணும், டெலிட் ஆகக்கூடாது, நானே மேனுவலாக அப்புறம் போய் ஜிமெயில் டெலிட் பண்ணிக்கிறீங்கன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு என்ன மெத்தடுனா ஐமேப்பை டெலிட் பண்ணிடுங்க. இது வந்து ஐமேப்பில் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வந்து டெலிட் பண்ணிவிட்டு எல்லாம் போயிடும். அதை நீங்கள் டெலிட் பண்ணால் கூட நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுருக்க மெயில்ஸ் இருக்கும். இது ஒரு பக்கம். ஸோ பிஓபியில் கான்ஃபிகர் பண்ணணும். மறுபடியும் அவுட்லுக் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஃபைலில் போய்ட்டு அக்கௌண்ட் செட்டிங்கில் போய்ட்டு அக்கௌண்ட்ஸ் நீங்கள் நியூ கொடுங்க. நியூ கொடுத்தீங்கன்னா அதே தான் எம்பிபிஎஸ் நம்ம கம்பெனி செலக்ட் பண்ணிவிட்டு இது என்ன இமெயில் ஐடியை செலக்ட் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் போங்க. அதில் மேனுவல் செட்டப் மை அக்கௌண்ட் இருக்கு பாருங்கள், இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் வந்து நிறையா இருக்கும். 365 அவுட்லுக், டாட்டா எக்ஸ்சேஞ்ச், கூகுள், பிஓபி, ஐமேப். நம்ம ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்கல் கொடுத்தனால டேரெக்டாக ஐமேப்பில் போயிடுச்சு. இப்போ நம்ம பிஓபியில் பண்ணுறோம். இந்த பிஓபிங்கிறது சிஸ்டத்துக்கு தனியாக பேக்கப் எடுத்து சிஸ்டத்தில் இண்டிவிஜுவல் ஸ்டோரேஜ். ஐமேப்புங்கிறது ஜிமெயில் ஸ்டோரேஜ். ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டோரேஜில் நம்ம எல்லா மெயிலும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு
அதுக்கப்புறம் அங்கே டெலிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அவுட்லுக் ஆப்ஷன் வந்து ஜிமெயிலில் எனபிள் பண்ணலை. 2 விஷயம் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒன்று, நீங்கள் ஜிமெயில் போயிட்டு இங்கே செட்டிங்ஸ் போங்க. மேனேஜ் யுவர் அக்கௌண்ட்ஸ். இதில் செக்யூரிட்டி, ஜிமெயிலில் போய்ட்டு இந்த செட்டிங்ஸ் ஃபஸ்ட்டு இந்த சி ஆல் செட்டிங்ஸ் போங்க. இந்த சி ஆல் செட்டிங் போனீங்கன்னா இந்த இடத்துல ஃபார்வர்டிங் அண்ட் பாப்அப் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டு பிஓபி டவுன்லோட்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள். ஆல்ரெடி எனபிளில் ஐமேப் இருக்குது, பிஓபி எனபிளில் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த எனபிள் பிஓபி ஃபார் ஆல் மெயில்ஸ் இந்த செட்டிங்ஸ் போனீங்கன்னா, இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் செட்டிங்ஸில் வரும். அதில் ஃபார்வேர்டிங் அண்டு பிஓபி ஐமேப்பில் இந்த பிஓபி டவுன்லோட்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள். அதை வந்து நீங்கள் எனபிள் பிஓபி டவுன் ஆல் மெயில்ஸ் கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் ஒன்று பண்ணணும். சேவ் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அவுட்டுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை. ஸோ அப்போவும் இந்த மாதிரி நமக்கு லாகின் ஆகலை. ஸோ அப்போ இன்னொரு மெத்தடை நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். மேனுவல் அக்கௌண்ட் செட்டிங்ஸ், கனெக்ட் யூஓபி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இது வந்து அவுட்லுக்கு தனி பாஸ்வேர்டு. பிஓபியில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி பார்ப்போம். ஃபைலில் போங்க, அக்கௌண்ட் செட்டிங்ஸு, நியூ மெயிலு, இதில் வந்து இமெயில் ஐடி கொடுத்துருங்க, மேனுவல் கொடுத்துருங்க, கனெக்ட் கொடுத்துட்டு பிஓபி செலக்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து நம்மளுடைய பாஸ்வேர்டு வந்து என்னென்னா ஜிமெயிலில் போங்க, அவுட்லுக்கு யூஸ்வலாக நீங்கள் இந்த ஆப்ஸ் பாஸ்வேர்டு போங்க. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த எனபிள் ஃபார்வர்ட் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு தென் வந்துட்டு மேனேஜ் அக்கௌண்ட் போங்க. மேனேஜ் அக்கௌண்ட் போனீங்கன்னா இந்த சர்ச் பாரில் ஆப் பாஸ்வேர்டு ஆப் பாஸ்வேர்டுன்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். நான் இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல வந்து அவுட்லுக்குன்னு சும்மா நீங்கள் போட்டுக்கோங்க. அவுட்லுக்குன்னு போட்டு க்ரியேட்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டு, டெம்பரரி பாஸ்வேர்டு தருவாங்க. இந்த பாஸ்வேர்டு தான் வந்து நம்ம அவுட்லுக்கு போடுறோம். இந்த பாஸ்வேர்டுக்கும் ஜிமெயில் பாஸ்வேர்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது வந்து நம்ம தேர்ட் பார்ட்டியாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்புக்காக இந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பாஸ்வேர்டு தான் நம்ம இப்போ அவுட்லுக் பிஓபிக்கு பாப்அவுட் கான்ஃபிகர் பண்ணுவோம். இந்த பாஸ்வேர்டை போய் ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிட்டுங்க. இப்போ அவுட்லுக்கு வாங்க. இந்த இடத்துல கான்ஃபிகர் பண்ணாலும் இருக்குல்ல, இங்கே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணிட்டு கனெக்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. இதுதான் வந்து அவுட்லுக்கான பாஸ்வேர்டு. உங்கள் ஜிமெயில் பாஸ்வேர்டு ஆஸ் யூஸ்வல் அப்படியே தான் இருக்கும். டன் கொடுத்துட்டு க்ரியேட் பண்ணிங்கன்னா இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ என்னென்னா இங்கே இன்பாக்ஸ் இருக்குது பாருங்கள். சென்ட் அண்ட் ரிசீவ் கொடுக்கும்போது ஸோ உங்கள் மெயில்ஸ் எல்லாம் சிஸ்டம்லேயும் ஒரு பேக்கப் இருக்கும், மொபைல்லேயும் ஒரு ஜிமெயிலையும் ஒரு பேக்கப் இருக்கும். இந்த மாதிரி ஐமேப்பில் பண்ணும்போது ஸோ பெஸ்ட்டு உங்களுக்கு இந்த பிஓபி மெத்தடு சேஃபு. ஏன்னா சப்போஸ் இங்கே டெலிட் ஆகிடுச்சுன்னா அங்கேயும் டெலிட் ஆகாது, அதே மாதிரி அங்கே டெலிட் பண்ணாலும் இங்கே டெலிட் ஆகாது. ஸோ இங்கே மெயில்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் உங்களுக்கு என்னென்ன மெயில் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மெயில்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே போய்ட்டு ஜிமெயிலில் போய்ட்டு
டன் கொடுத்துட்டு இங்கே உங்களுக்கு என்னென்ன மெயில் வேண்டாமோ அப்படின்னு ஸோ இங்கே என்ன எல்லா மெயிலுமே நீங்கள் டெலீட் பண்ணி விட்டுறலாம். டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் உங்கள் ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் ஆகிரும். ஸோ மெயில்ஸ் டெலீட் பண்ணால் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகிருமா அப்படின்னா ஆகாது. அதுக்கு தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிசியில் போய்ட்டு கூகுள் ஆப்பில் போய்ட்டு கூகுள் ட்ரைவ் இங்கே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் டெலீட் பண்ணி தான் ஆகணும். ஸோ என்னென்ன ஃபைல் வேணுமோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணி டவுன்லோடு கொடுத்து உங்கள் சிஸ்டத்தில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இங்கேயும் கிளியர் பண்ணுங்கள் ஒன்று. அதே மாதிரி கூகுள் ஃபோட்டோஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இங்கே இருக்கிற ஃபைல்ஸும் நீங்கள் வந்து டெலீட் பண்ணி ஆகணும். எல்லாத்தையுமே வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. சிஸ்டமில் அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைலாக எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு சிஸ்டமில் சேவ் பண்ணிட்டு கூகுள் ஃபோட்டோவும் எம்டி பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் ட்ராஷுக்கு வரும். ட்ராஷுக்கு வந்ததுக்கப்புறம் இது வந்து கூகுள் ஃபோட்டோக்கான ட்ராஷ் இங்கே எம்டி பண்ணணும். இது வந்து கூகுள் ட்ரைவுக்கான ட்ராஷ் இங்கே எம்டி பண்ணணும். அதுக்கப்புறம் ஜிமெயிலையும் நீங்கள் டெலீட் பண்ணதுக்கப்புறம் மோர் ஆப்ஷன் போனீங்கன்னா இங்கே ஒரு ட்ராஷ் இருக்கும். இந்த 3 ட்ராஷுமே எம்டி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு ஜிமெயிலோட ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து நம்மளோட எவ்ரி டைமு பர்ச்சேஸ் பண்ண இப்போ நீங்கள் இதில் போனீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுற ஆப்ஷன் கிளிக் பண்ணாலே பாருங்கள், மந்த்லி 130 அந்த ஆஃபர் முடிஞ்சதுக்கப்புறம் மந்த்லி. இது வந்து இண்டிவிஜுவல், இதே பிஸ்னஸாக இருந்தால் மந்த்லி 1000 ரூபீஸோட கட்டுற மாதிரி வரும். ஸோ சிஸ்டம் இருந்ததுன்னா நம்ம மெயில்ஸ்லாம் பேக்கப் எடுத்துகிட்டு செலவு இல்லாமல் ஈஸியாக அந்த மாதிரி தான் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நமக்கு அவுட்லுக் ப்ரோக்ராம் தேவை. அவுட்லுக் எப்படி நான் இன்ஸ்டால் பண்ணுறேன்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து ஐமேப்பு, இது வந்து பிஓபி வந்து உங்கள் சிஸ்டத்துலேயும் பேக்கப் இருக்கும், உங்களோட ஜிமெயிலையும் பேக்கப் இருக்கும். ஐமேப் வந்துட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் ஐமேப்லேயும் டெலிட் ஆகிடும், இங்கேயும் டெலிட் ஆகிடும். அதனால் நீங்கள் பிஓபி ஆப்ஷனே கான்ஃபிகர் பண்ணி யூஸ் பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மெயில் பேக்கப் எடுத்து ஜிமெயிலை கிளியர் பண்ணணும். ஓகே வியூவர்ஸ், செக் பண்ணி போட்டு டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இப்போ அவுட்லுக்கு மெயிலெலாம் வந்ததுக்கப்புறம் அவ்வளோதானா, ஓகே சேஃப் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இப்போ சிஸ்டத்தில் இருக்க ஹார்ட் டிஸ்க்கு ஒரு வேளை ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா மொத்த மெயிலுமே காலி. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கி பென்ட்ரைவ்லேருந்து ஹார்ட் டிஸ்க்லேருந்து எல்லாமே ரேட்டு கொஞ்சம் கம்மி தான். பென்ட்ரைவு எக்ஸாம்பிள் ஒரு 128 பென்ட்ரைவு இன்றைக்கி 500க்குள்ளே நீங்கள் வாங்கலாம். அது மாதிரி ஒரு பென்ட்ரைவ் வாங்கிக்கோங்க. இல்லைனா எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் அந்த மாதிரி வச்சுருப்பீங்க. ஸோ இந்த அவுட்லுக் மெயிலை எப்படி ஒரு சேஃப்டிக்காக எப்படி பேக்கப் எடுக்கிறதுனா, ஃபைல் போங்க, அக்கௌண்ட் செட்டிங்ஸ் போங்க. அக்கௌண்ட் செட்டிங்ஸ் இதில் அந்த டேட்டா இருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு மெயில் நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ணி பார்த்துட்டு இந்த டேட்டா ஃபைல்ஸ் இதுதான் வந்து நம்ம மெயில்ஸ்லாம் சிஸ்டமில் எந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு லொக்கேஷன். ஸோ நம்ம வந்து டிஃபால்ட் லொக்கேஷன் இதுதான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே போய்ட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம மொத்த கான்ஃபிகர் பண்ண மெயில்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். டாக்குமெண்ட்ஸில் அவுட்லுக் ஃபைல்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள். இதுக்குள்ளே தான் இன்பாக்ஸ் சென்ட் ஆகிட்ட எல்லா மெயில்ஸுமே இருக்குது. இந்த டாக்குமெண்ட்டில் அவுட்லுக் ஃபைல்ஸுங்கிற இந்த ஃபோல்டர் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி நம்ம பென்ட்ரைவ்லேயோ அதர் டிவைஸில் எதில் வேணாலும் பேஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பேக்கப் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஜிமெயிலில் பேக்கப் இருக்கும், அவுட்லுக்கில் பேக்கப் இருக்கும், எக்ஸ்டர்னல் டிவைஸ்லையும் பேக்கப் இருக்கும். எங்கே டெலிட் ஆனாலும் மறுபடியும் நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதை அந்த பிஎஸ்டி ஃபைல்னு சொல்லுவோம். இந்த பிஎஸ்டி ஃபைலை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டீங்க. கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்கள் கையில் என்றைக்குமே பேக்கப் இருக்கும். மறுபடியும் அவுட்லுக்கு இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே போய்ட்டு இந்த டேட்டா லொக்கேஷனில் மறுபடியும் ஆடு கொடுத்துட்டிங்கன்னா ப்ரௌஸ் கேட்கும். ஸோ நம்ம எங்கே வச்சுருக்கோமோ அந்த மெயிலை மறுபடியும் செலக்ட் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்துடும் லிஸ்ட்டில். ஸோ இப்படி தாங்க நம்ம மெயில்ஸை பேக்கப் எடுக்கணும். ஓகே, செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.